ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் உதவின்னு கேட்டு வந்தால் அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பார். பசின்னு வந்தால் அன்னம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஒரு கட்டத்தில் அவர் வாக்கிங் செல்லும் வழியில் மழை வந்து விடுகிறது. மழை வந்த நேரத்தில் தனியாக தான் வருகிறார். மழை வந்த நேரத்தில் அவர் அணிந்திருந்த செருப்பு காலணி விலை மதிப்பற்றது. அந்த இது தண்ணீரில் பற்றால் ரொம்ப போய்விடும் என்பதனால் அவர் அதை என்ன செய்வது என்று ஒரு பக்கத்தில் உள்ள வீட்டில் கேட்டார். எனது காலணி உங்கள் வீட்டு சைடில் ஓரமாக வச்சுட்டு மறுநாள் வந்து என்னுடைய காவலாளியை விட்டு நான் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டார். ஐயா, வாருங்கள், உங்களுடைய காலணிகள், பொற்பாதங்கள், காலங்கள் எங்கள் வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆகவே அந்த காலணியை எடுத்து ஓரமாக வைக்கிறார்கள். பிறகு அவரை அனுப்புகிறார்கள். கொஞ்ச நாள் போகிறது. அவர் இறந்து விடுகிறார். இறந்து விட்டவுடனே அவருடைய இறுதி ஊர்வலம் அந்த லைனில் வந்து கொண்டு இருக்கிறது. அவர் தெருவில் வந்து கொண்டு இருக்கிறது. காலனியை விட்ட வீட்டில் வந்து கொண்டு இருக்கிற அதே தருணத்தில் அதே இடத்தில் மழை வருகிறது. வண்டியை தள்ளி கொண்டு வந்தவர்கள் எல்லாருமே நனைந்து விடுகிறார்கள் மழையில். அப்போது அதில் ஒருவன் கொஞ்சம் 10 நிமிஷம் நின்றுட்டு போவோம், மழை விட்டுருவோம் அப்படி என்று சொல்கிறார்கள். உடனே சரி, அப்போ எல்லோரும் வருவான் நின்றுவோம்னு சொல்கிறார்கள். அப்போ வண்டியை வீட்டு ஓரம் விட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் மழை பெய்யுது, வண்டியை விட்டுக்கலாமா அப்படின்ட்டு. உடனே யார் விட்டு போனத்தை யார் விட்டு முன்னாடி விடுறது வண்டியை? பணத்தை ஒழுங்கு மரியாதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க. பணம் வைக்கிற இடமாடா இது? பணம் நிற்கக்கூடாது இங்கே வீட்டு வாசலில், அடுத்த வீட்டு வாசலுக்கு விடு அப்படி என்று சொல்லவும், ஆக உயிரோடு இருக்கும்போது ஒரு மனசு, ஒருவன் இறந்து விட்டால் மறுமனசு, அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு விழிப்புணர்வாக வைக்கிறேன்.